வாங்க வாங்க. நல்லதா போச்சு. இல்லவும் டாக்டர் ஐயாவும் வந்து விட்டார். எப்படி இருக்கிறீர்கள் தலைவரே? அப்புறம் தலைவரே, இந்த முறை உங்கள் பயிர் எப்படி இருந்தது? அட டாக்டர் சார், இந்த வருஷம் விளைச்சல் நல்லா இருந்துச்சு. நீங்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நான் பூச்சிக்கொல்லிகளை தேர்ந்தெடுத்து சரியான நேரத்துல பயன்படுத்தினேன். அப்படியா தலைவரே? வாழ்த்துக்கள். என்னுடைய பயிரை பார்த்துவிட்டு மற்ற விவசாய சகோதரர்களும் உங்களை சந்தித்து ஆலோசனை பெற விரும்புகின்றனர். நிச்சயமாக நான் அனைவரையும் சந்திக்கிறேன். வாங்க போகலாம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். விவசாய சகோதரர்களே, இன்று நான் உங்களுக்கு சில ஆலோசனைகளை தர இருக்கிறேன். இதனால் உங்களுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும். நல்ல பயிருடன் எந்த பூச்சிக்கொல்லி மருந்தை எப்போது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நான் சொல்கிறேன். அதனால் விளைச்சல் நன்றாக இருக்கும், சுற்றுச்சூழலும் நன்றாக இருக்கும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும். நல்ல பயிரை வளர்க்கவும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை தவிர்க்கவும் சில விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். பூச்சிக்கொல்லிகளை பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும். சிறு சிறு விஷயங்கள், ஆனால் முக்கியமான விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். பூச்சிக்கொல்லிகளை தேவைப்படும் போது மட்டும் வாங்கவும். அதாவது பூச்சி அல்லது நோயின் விளைவை பார்த்த பிறகு அதை பயன்படுத்த வேண்டும். பூச்சிக்கொல்லிகளை எப்போதும் பதிவு செய்யப்பட்ட கடையில் வாங்க வேண்டும். பூச்சிக்கொல்லிகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லும் போது அவற்றை உணவுப் பொருட்கள், மனிதர்கள் மற்றும் விலங்குகளிடமிருந்து விலக்கி வைக்கவும். பூச்சிக்கொல்லிகள் குழந்தைகள் மற்றும் விலங்குகளுக்கு எட்டாதவாறு பாதுகாப்பாக பூட்டி வைக்க வேண்டும். பயன்படுத்துவதற்கு முன் பூச்சிக்கொல்லி லேபிளை நன்கு படிக்க வேண்டும் மற்றும் முக்கியமான குறியீடுகளை புரிந்து கொள்ள வேண்டும். தெளிக்கும் கருவிகளை சரியாக பராமரிக்க வேண்டும் மற்றும் தெளிப்பதற்கு சரியான குழாய் முனைகள் பயன்படுத்தப்பட வேண்டும். பூச்சிக்கொல்லிகளை அளக்கும் போதும் கலக்கும் போதும் தெளிக்கும் போதும் பொருத்தமான தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும். காலியான பூச்சிக்கொல்லி கொள்கலன்களை 3 முறை கழுவி மீண்டும் பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்காக அவற்றை உடைத்து ஓட்டை செய்து சரியான இடத்தில் எரிய வேண்டும். பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்திய பிறகு சரியான தனிநபர் சுகாதாரத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆமாம், தெளிக்கும் போது எந்த ஒரு நபரும் சாப்பிடவோ குடிக்கவோ அல்லது புகைப்பிடிக்கவோ கூடாது. ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரிடம் செல்ல வேண்டும். செல்லும் போது பூச்சிக்கொல்லி மருந்து முத்திரையை உடன் எடுத்துச் செல்ல வேண்டும். டாக்டர் ஐயா, இந்த வருஷம் எனது பயிர் அனைத்தும் வீணாகிவிட்டது. பூச்சிக்கொல்லி மருந்து எங்கே வாங்கினீர்கள்? இந்த வருஷம் மொபைல் வேனில் பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கினேன். அவற்றின் விலை குறைவாக இருந்தது. இது புதிய பூச்சிக்கொல்லி, பயன்படுத்த பாதுகாப்பானது மற்றும் பூச்சிகளை அழிக்கக்கூடியது என்று அவர்கள் கூறினார்கள். விளைச்சல் நன்றாக இருக்கும் என்றும் கூறினார். ஆமாம், எனக்கு நினைவிருக்கிறது. அவர் ரசீது தர மறுத்ததாக ஞாபகம். அட ரமேஷ் சகோதரரே, நீங்கள் அனைத்து வழிகளையும் சரியாகத்தான் செய்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் மலிவான விலையில் போலியான பூச்சிக்கொல்லிகளை வாங்கி பயன்படுத்தினால் நீங்கள் இழப்பை சந்திக்க நேரிடும். மேலும் பயிர்கள் மட்டுமின்றி உங்கள் ஆரோக்கியமும் சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுகிறது. விவசாய சகோதரர்களே, போலியான பூச்சிக்கொல்லிகள் மற்றும் அவற்றின் லேபிள்கள் முற்றிலும் அசல் பூச்சிக்கொல்லி லேபிள்களைப் போலவே இருக்கும். இவை அரசிடம் பதிவு செய்யப்படாதவை, மேலும் இவை சட்டவிரோதமானவை. இந்த போலி பூச்சிக்கொல்லிகள் பயனற்றவை மற்றும் பூச்சிகள் மீது சிறிதளவு விளைவையே ஏற்படுத்தும். சில எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. இதனால் உங்களின் பல மாதங்களின் உழைப்பும் பணமும் வீணாகிறது. அது மட்டுமல்ல, இந்த போலி பூச்சிக்கொல்லிகள் தீங்கு விளைவிப்பதோடு நச்சு எச்சங்களை விட்டுச் செல்கின்றன. இது பயிர்கள், விலங்குகள், மண், நீர் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை விளைவிக்கிறது. இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? போலி பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதில் எந்த பயனும் இல்லை என்பதை. எல்லாம் வீணாகத்தான் போகும். அடக்கடவுளே, அப்படியானால் என்னதான் செய்வது? ஒரு விழிப்புணர்வு மிக்க விவசாயியாக கொள்முதல் செய்யும் போது எப்போதும் அதற்கான ரசீதை பெற வேண்டும். விலையில் சந்தேகம் இருந்தால் வாங்கக்கூடாது. ஒவ்வொரு பெட்டியின் பதிவு எண், உற்பத்தி மற்றும் காலாவதி பற்றிய தகவல்களை சரிபார்க்கப்பட வேண்டும். கேனின் முத்திரை உடைக்கப்படாமல் அல்லது சேதமடையாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் தகவலுக்கு பேக்கில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு அழைப்பு விடுக்க வேண்டும். ஆம், தெளிக்கும் போது தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும். இவ்வளவு நல்ல தகவல்களை கொடுத்ததற்கு நன்றி டாக்டர் ஐயா. உங்கள் வார்த்தைகளை நாங்கள் அனைவரும் நன்றாக புரிந்து கொண்டோம். அனைவரும் இதை மனதில் வைத்திருப்போம்.